நான் வந்து ஒரு கவுரி எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன். பார்த்துடுங்க, இந்த எண்ணெய் தான் ஊற்றி போட்டிருக்கேன். இனி அது நல்லா சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த எண்ணெய் சூடாகிட்டாங்க பார்க்குறதுக்கு. நல்லா சூடாகிட்டு இனி இந்த கரண்டி தான் இருக்குது. இந்த கரண்டியில் வந்து இந்த முட்டை அடிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு கிண்ணம் மாவு. ஆவி அடிக்கும்போது இதை ஊதி விட்டுடுங்க, அவ்வளோதான். இப்படி அமர்ந்தோடனே இதை எடுத்துடலாம். வேறு ஒரு கரண்டி நமக்கு ஒரு சல்லடை மாதிரி நம்ம வச்சுக்கணும். நான் இப்போ தற்காலிகம் இதுதான் இருக்குது, அதான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் சல்லடை வச்சுருங்க, அதான் எடுக்க நல்லாயிருக்கும். இந்த பேசன் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து சல்லடை சரியில்லை. இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதே போல் சூடாகட்டும்.
எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம எண்ணெய்க்கு தண்ணி தெளித்து போட்டால் சுருன்னு சவுண்டு கேட்கறதுல தான் இந்த பூண்டியை அடிக்கணும். மாவு தீர்த்துட்டு இனி நம்ம சுற்றி வடித்து எடுத்துடலாம். இது ஒரே நேரமாக நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு எல்லாமே அடித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், பாருங்கள், பூந்தி எல்லாமே அடித்து முடித்தாச்சு. அது நறுக்கி வச்சுட்டு நம்ம சீனி போடுறத காட்டிடலாம் எப்படின்னு. இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு கீழே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பொரிக்கஞ்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இனி இது உள்ள அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஒரு சொம்பு வேண்டாம், ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அளவு வந்து 1 கிலோ மாவுக்கு 2 கிலோ சீனி போடணும். நான் வந்து நம்ம வீட்டு தேவைக்கு 2 கிலோ வேண்டாம், 1.5 கிலோ போதும். நான் இது வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோவும் இதுக்கு ஒரு 1/2 டப்பா போல் நான் எடுத்துக்கிடுறேன். இன்னும் 1/2 டப்பா சீனி எடுத்துக்கிடுறேன். பாருங்கள், இதுக்கு நான் 1/2 டப்பா சீனி எடுத்திருக்கேன். இந்த 1/2 டப்பா சீனி உள்ளே போட்டுடுறேன். இனி இது கொதித்து வரட்டும், நம்ம கிண்டி கொடுக்கலாம். பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இனி இதில் தீயை கொஞ்சம் குறைய வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுக்கிட்டு இனி இந்த கலரில் கொஞ்சம் இந்த பாவுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், போதும். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன்.
நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கூடாமல் சொத்தோடு போடலாம். இது எனக்கு ஒரு கணக்கு தெரிகிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். அதுவும் கவரில் சின்ன ஓட்டையாக தான் கிழிச்சு வச்சுருந்தேன், அதான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஓட்டையை எடுத்து போடும்போது அது குமுக்குன்னு விழுந்துடும், உங்களுக்கே தெரியாது. இப்படியே கையை வச்சு நம்ம பதம் பார்க்கணும். நம்ம 2 விரலும் அங்கே இங்கே டக்குன்னு ஒட்டணும், அந்த பருவம் எடுக்கணும். ஒரு பக்கம் வரப்போகுது, பருவம் பார்த்துடலாம். இப்படி பார்க்கும்போது நூல் இழுத்து நம்ம 2 விரலும் ஒரு போல் ஒட்டணும். ஒட்டிட்டு ஒன்று கூட பார்த்துருவோம். பாருங்கள், பருவம் தப்பக்கூடாது. இதே கணக்கில் இப்படி கையில் எடுத்து 2 விரலில் இப்படி ஒட்டுற மாதிரி எடுத்தால் போதும். ஒட்டிட்டா இது போதும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவு இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் போட்டு இந்த பூந்தி வந்து அடித்து வச்சதுன்னா இருக்குது. இந்த பருவத்தில் தான் நம்ம எடுக்கணும். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். இதில் போட்டு கிண்டிடலாம். இந்த பக்குவத்தில் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து சூடோடு பிடிக்கணும். போதும். நான் வந்து கொஞ்சம் போல் பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே 2 சின்ன பிள்ளைகள் கிடக்குது. இந்த பக்குவத்தை பார்த்து எடுத்தால் போதும். நமக்கு பஞ்சசாரை நமக்கு கூடுதலாக நமக்கு தெரியும். இலக்கி விடும்போது கூடுதலாக தெரியுதுன்னாக்கி அதை மொத்தம் போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் கிடக்கிறதுனால கொஞ்சம் நான் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இந்த பக்குவம் போதும். இனி இதை இப்படி கூட்டி வச்சுருங்க. கூட்டி அமைக்க வச்சுட்டு நம்ம சூடோடு பிடிக்கணும். அவ்வளோதான். இனி நம்ம இதை சூடோடு பிடிச்சிடலாம்.
கையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டு, இனி அது நம்ம தொடச்சி நம்ம கையில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நான் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நல்லா மணமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. லட்டு இப்படி சூடோடு தான் பிடிக்கணும். பாருங்கள் லட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி சூடோட எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிடலாம். சூடாக தான் இருக்கும். இதோட பருவம் நமக்கு தப்பிச்சுனா தண்ணி கணக்கு ஆயிரும். நமக்கு அது கிளுகிளுன்னு வந்துடும். நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இந்த பாவு இந்த பருவத்தில் தான் நம்ம எடுக்கணும். அதில் பூந்தி கூட நமக்கு அதிகம்னா கொஞ்சம் நவட்டி வச்சுக்கலாம். பருவத்தை தப்பிடாதுங்க. சில நேரம் மாவு மிஸ்டேக்குன்னாக்கி நம்ம இந்த பஞ்சசாரை சீனி பருவத்தை நம்ம தப்பாக எடுத்துட்டோம்னா அந்த எவ்வளவு பூந்தி அடித்து நம்ம உள்ளே போட்டாலும் இழக்காது. லட்டும் நல்லா வராது. இந்த மாதிரி கலரும் கிடைக்காது. இது நல்லா மஞ்சள் துண்டு மாதிரி நமக்கு கலர் கிடைக்குது பாருங்கள். பயங்கர சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா இதையும் பிடிச்சிடலாம். எல்லா லட்டும் பிடிச்சாச்சு. என்ன பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் 1/2 கிலோ மாவு தான் எடுத்தேன். இவ்வளோ லட்டு போட்டிருக்கோம். இது வீட்டுக்கு சாப்பிட தான். சூப்பராக வந்துட்டு இதே பக்குவம். என் கை கூட சுமந்துட்டு சூடோடு பிடிக்கணும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி சூடோடு பிடிக்கணும். இந்த லட்டு ஒரு டப்பாவில் நம்ம நல்லா ஆறின பிறகு அடைச்சி வச்சாச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு தேவைப்படும் போது எடுத்து கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் லட்டு அடித்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.